நேற்று மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச், அதே போல் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ், அப்புறம் இன்றைக்கி என்ன டின்னர் ரெசிபி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நேற்று மார்னிங் வந்து இட்லி, அப்புறம் வந்து கேரட் வந்து சட்னி, அப்புறம் கேரட் போட்ட சூப். ஏன்னா கேரட் வந்து குட்டி குட்டி கேரட்டாக இருக்கும்ல, அது வந்து 1 kg வந்து 20 ரூபி. நிறைய பேருக்கு தெரியும், கும்பகோணத்தில் உள்ளவங்களுக்கு தாராசுரம் மார்க்கெட்டில் வந்து சீப்பாக இருக்கும் வெஜிடபிள்ஸ்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம நார்மலாக பெருசாக வாங்கினோம் அந்த கேரட் அப்படின்னா 25, அது 1/2 kg வந்து 25 ரூபி, கேஜி வந்து 50 ரூபி. அதே வந்து நம்ம குட்டி குட்டியாக உள்ளதை வாங்கினோம் அப்படின்னா 1 kg வந்து 20 ரூபிக்கே கொடுக்குறாங்க. அதுமாரி வாங்கிட்டோம் அப்படின்னா சூப்பு இதுமாரி சட்னி அதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா குட்டி குட்டியாக இருந்தாலும் நல்லா க்ரென்ச்சியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 90% வந்து 95% வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அந்த சட்னிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கேரட், பச்சை மிளகா, நமக்கு வேணால் பொட்டுக்கடலை, உளுத்தம்பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த சட்னி அரைச்சிட்டு சூப்பும் வச்சேன், கேரட் சூப்பும் செஞ்சுருந்தோம். காலையில் அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம். நல்லா சூப்பராக ஸ்பாஞ்ச் மாரி இட்லி, அதுக்கு வந்து கேரட் சட்னி, ஹெல்த்தியான கேரட் சூப், அதான் வந்து மார்னிங் வந்து எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சு தான். என்ன அப்படின்னா சாதம், அப்புறம் வந்து ரசம், நல்ல தக்காளி பழம், தேங்காய் பால் விட்டு ரசம், அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் கூட்டு, வாழைப்பூ துவட்டல். எப்போவுமே நான் வீக்கெண்ட் அப்படின்னாலே நான் வந்து வாழைப்பூ மேக்ஸிமம் வாங்கிடுவேன். அப்புறம் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா எள்ளு பொடி சாதம். நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோன்னா கூட ஈஸியாக செய்யக்கூடியது. அதுக்கு வந்து எள்ளு, காய்ந்த மிளகாய், உப்பு, இது 3 மட்டும், எள்ளை மட்டும் வெடிக்க விட்டுட்டு காய்ந்த மிளகாய் அதிலே போட்டுடலாம். நீங்கள் லைட்டாக சூடு ஏறினா போதும். அது உப்பு போட்டு நீங்கள் பொடிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, கடலைப்பருப்பு அதெல்லாம் தாளித்து ஒரு காய்ந்த மிளகாயும் தாளிச்சிட்டு நம்ம எள்ளு பொடியை போட்டு கலந்துக்கலாம். எள்ளு பொடி சாதத்துக்கு எள்ளுக்கு வந்து இதுக்கு வந்து உரப்பு வந்து கம்மியாக தான் பிடிக்கும். 1 மிளகாய் 2 மிளகாய் தான் சேர்க்கணும். நீங்கள் சாதத்தை மட்டும் நீங்கள் வடிச்சிருக்கலாம், இல்லை குக்கரில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் உதிரியாக வடிச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக கலரிலாம். இதுக்கு காலையில் வந்து மார்னிங் என்ன எடுத்துகிட்டு போனாங்கன்னா கேரட்டு, அப்புறம் வெள்ளரிக்காய், அது வந்து சாலட் மாதிரி கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் போட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அடுத்தது வந்து அதுக்கு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வத்தல். நைட் டின்னர் பார்த்திங்க, இன்றைக்கி நைட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சுட சுட சாஃப்டான ரவா உப்புமா, அதுக்கப்புறம் அது தொட்டுக்க நல்லா கெட்டியான தேங்காய் சட்னி, ரொம்ப ரொம்ப க்ரீமியாக. அந்த தேங்காய் சட்னி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஊசி மிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன். தேங்காய் நிறையா வச்சுட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை வச்சு அரைச்சிருக்கேன். நல்ல வாசனையாக இருந்துச்சு இந்த தேங்காய் சட்னி. உப்புமா பார்த்திங்க அப்படின்னா ரவா உப்புமா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதில் நெய்யெல்லாம் விட்டுருந்தேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் உப்புமாலாம் சாப்பிட்றா இருந்தால் 7 o'clock முன்னாடியே சாப்பிட்ருங்க. நேற்று டின்னருக்கு வெளியில் போயிட்டோம், அதனால் அந்த டின்னர் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணல. உங்களுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.